ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான யூஸ்ஃபுல்லான ஒரு விடுதங்க பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெய்லி லைஃப்க்கு தேவையான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம வீட்டில் வெறும் 4 நிமிஷம் இருந்தால் போதுங்க, ரொம்ப ஈஸியாக நம்ம சாதம் செஞ்சிடலாங்க. அதுவும் நம்ம இத்தனை நாளாக குக்கரில் சாப்பாடு அரிசியை அளந்து எடுத்தோன்னா சாப்பாடு தண்ணி வைப்போம். இனிமேல் தண்ணி அளவு தேவையே கிடையாதுங்க. ரொம்ப சுலபமாக சாப்பாடு செஞ்சிடலாங்க. இதனால உங்கள் வீட்டில் கேஸ் பில்லும் மிச்சமாகும். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தாங்க பார்க்குற உங்களுக்குமே புரியும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாங்க. ஃபஸ்ட்டு இப்போ என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் போண்டா பொரிக்க சொல்லும் போதும் அப்படிலாம் வடை பூரி எல்லாம் செய்யும் போதும் எண்ணெய் ரொம்ப ஜாஸ்தியாக இழுக்கு இல்லையா, அந்த மாதிரி எண்ணெய் ஜாஸ்தி இழுக்காமல் இருக்கும் இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பவும் போல் நீங்கள் எண்ணெய் ஊற்றி நல்லா காய வச்சுக்கோங்க. அது கூட நீங்கள் கொஞ்சம் போல் நீங்கள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எப்பவும் போல் இல்லை பூரி போண்டா எதுனாலும் நீங்கள் பொரிச்சிங்கன்னா எண்ணெய் அதிகளில் உறிஞ்சாதுங்க. நல்லா போண்டாவும் சரி பூரியும் சரினா நல்லா சாஃப்டாக நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா போண்டா போட்டிருக்குங்க. போண்டா போட்டுட்டு ஒரு பிளேட்டுக்குள்ளே வச்சுருக்கேன். நீங்களே பாருங்கள் எந்தளவுக்கு மேலே கிறிஸ்பியாக இருக்குன்னுட்டு. உள்ளே நல்லா சாஃப்டாகவும் மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக அந்த டிப்பு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் உங்கள் வீட்டில் நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது டிப்பு என்னன்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம் வாங்க. நம்ம வீட்டில் கத்திரிக்காயெல்லாம் கட் பண்ணி வச்சோம்னா சீக்கிரமாகவே கலர் மாறி போயிருங்க. அப்படி கலர் மாறி போச்சு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு கட் பண்ண கத்திரிக்காய் தண்ணிக்குள்ளே போட்டுருவோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் போட்டு வச்சாலுமே கொடுங்க அந்த தண்ணி கலர் அந்த கத்திரிக்காயோட கலர் மாறி போயிருங்க. அந்த கத்திரிக்காய் கலர் நீங்கள் 2 மணி நேரம் இல்லைங்க ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் வச்சாலுமே அந்த கத்திரிக்காய் கலர் மாறாமல் இருக்கும். இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எப்பவும் போல் நீங்கள் கத்திரிக்காய் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் கட் பண்ணும்போது எந்த அளவுக்கு இந்த கத்திரிக்காய் பளிச்சுன்னு இருக்குன்னுட்டு. அதே நீங்கள் 2 நிமிஷம் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கத்திரிக்காய் நல்லா ஒரு மாதிரி கருப்பாகி போயிருங்க. அந்த மாதிரி கருப்பாக கலர் மாறினாலே பரவாயில்லைங்க. இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ண போதும் அந்த கத்திரிக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன், நல்லா வெள்ளையாக இருக்குங்க. இந்த கத்திரிக்காயை நம்ம எடுத்து ஒரு ஓரம் வச்சுக்கலாங்க. ஓரம் வச்சுட்டு நீங்கள் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரம் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம கத்திரிக்காய் ஃபுல்லாக கட் பண்ணி இதுக்குள்ளே போகணும் இல்லையா, அதனால் அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி எடுத்து நீங்கள் வச்சுக்கோங்க. பாருங்கள், நான் தண்ணி இந்த பாத்திரத்தில் வச்சுருக்கேன். இது கூட நீங்கள் 2 பொருள் நீங்கள் சேர்க்கணுங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கொஞ்சம் போல் சால்ட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் கொஞ்சம் போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எப்பவும் போல் கத்திரிக்காய் கட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நீங்கள் போட்டிங்கன்னா எவ்வளோ கலர் மாறின கத்திரிக்காவும் இருந்தாலும் சரிங்க, நல்லா பளிச்சுன்னு க்ளீனாக இருக்குங்க. இப்போ நான் பாருங்கள் கட் பண்ண கத்திரிக்காயை போட்டிருக்கேன். இந்த கத்திரிக்காய் போட்ட ஒரே 1 நிமிஷத்துக்குள்ளே அந்த கத்திரிக்காய் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வருங்க. பார்க்கவுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம இதே போல் எவ்வளோ கத்திரிக்காய் இருந்தாலும் சரிங்க எல்லாமே கட் பண்ணிவிட்டு இந்த தண்ணிக்குள்ளே நீங்கள் போட்டு வச்சுக்கலாங்க. இந்த கத்திரிக்காய் நீங்கள் உடனே செய்யலாம், அப்படி இல்லை ஈவினிங் நேரத்தில் நீங்கள் செய்யலாங்க. ஏன்னா கத்திரிக்காய் கலர் மாறாமல் அப்படி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக அந்த டிப்பு எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கத்திரிக்காய் ஃபுல்லு போட்டு முடித்த பின்னாடி ஒரு கை வச்சு நீங்கள் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கலக்கி விட்டு நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. நீங்கள் எப்போ சமையலுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அப்போ எடுத்து நீங்கள் கத்திரிக்காய் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கினா போதுங்க. இதனால கத்திரிக்காய் கலரும் மாறாமல் அப்படி இருக்கும். கண்டிப்பாக அந்த டிப்பு எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. மறக்காமல் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் மேகி பாக்கெட்லாம் வாங்கிட்டு இல்லையா, மேகி பாக்கெட் வாங்கிட்டு வந்துட்டு ஒன்று நம்ம சமைச்சிருப்போம், இன்னொன்று சமைக்காமல் அப்படியே நம்ம மடித்து வைப்போங்க. அந்த மாதிரி மடித்து வைக்கும்போது என்னாகும்னு பார்த்தீங்கன்னா அந்த மேகி பாக்கெட்டில் காற்றெல்லாம் போயிட்டு ஒரு மாதிரி ஆயிருங்க. நம்ம இன்னொரு வாட்டி செய்யும்போது அந்தளவுக்கு டேஸ்ட்டுமே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் மேகி பாக்கெட் ஓப்பன் இருந்துச்சுன்னா கற்பான் பூச்சி பல்லி எல்லாம் வாய்ப்பு இருக்குங்க. அதனால ஃபஸ்ட்டு இந்த மேகி பாக்கெட் நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கணும் இல்லையா, அதுக்காக நீங்கள் ஒரு கத்தி எடுத்துக்கோங்க. கத்தி வச்சு நீங்கள் கேஸ்ட்டை லைட்டாக நீங்கள் சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு
அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கே நீங்கள் க்ளோஸ் பண்ணமோ அந்த இடத்துல நீங்கள் லைன் மாதிரி இந்த கத்தியை வச்சு இழுத்துக்கணுங்க. இந்த மாதிரி பண்ணி இழுத்து விட்ட பின்னாடி நீங்கள் கை வச்சு லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ப்ரெஸ் பண்ணி விட்ட பின்னாடி எங்கேயாச்சும் ஓப்பன் இருக்கான்னு பாருங்கள். அப்படி ஓப்பன் இருந்துச்சுன்னா அந்த கத்தி நீங்கள் மேலே வச்சு நான் எப்படி விட காமிக்கணும், எப்படி மேலே வச்சு அழுத்திடணும் அதே போல் நீங்கள் அழுத்தி விட்டு அதுக்கப்புறம் கையை வச்சு லைட்டாக அழுத்தி விட்டால் அது ரொம்ப சீக்கிரமாக க்ளோஸ் ஆயிருங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா அந்த பேப்பர் இருக்கு இல்லையா, அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கட் பண்ணி எடுத்த பின்னா நீங்கள் பாருங்கள், நான் கொட்டி காமிக்கிறேன். எங்கேயுமே ஒரு சின்ன ஓப்பன் கூட இருக்காதுங்க. அவ்வளோ சூப்பராக க்ளோஸ் ஆகிருக்கும். நம்ம எப்படி கடைங்களில் பேக்கெட் வாங்குறோமோ அந்த அளவுக்கு நீட்டாக க்ளோஸ் ஆகிருக்கும். இன்னொரு வாட் நீங்கள் சமைக்கும்போது இதை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதுக்கப்புறம் இந்த மேகி பேக்கெட்லேருந்து எந்த ஒரு மசாலா வாசனையும் போகாமல் கரப்பான் பூச்சி பல்லி எதுவுமே போகாமல் இருக்க இந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தலாம் வாங்க. நம்ம வீட்டில் 4 நிமிஷம் ரைஸ் ரெடி பண்ணிடலாங்க. நம்ம இத்தனை நாள் ரைஸ் குக்கரில் வைக்கும்போது தண்ணி அளவு தேவைப்படும் இல்லையா, ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் செய்யும்போது தண்ணி அளவே தேவைப்படாது. நான் எப்பவும் போல் 1 டம்ளர் போல் அரிசி எடுத்துருக்கேங்க. இந்த அரிசியை நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு எப்பவும் போல் ஒரு 4 டைம் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடலாங்க. இதை நீங்கள் பேச்சுலர்ஸும் செய்யலாங்க. சாப்பாடு செய்ய தெரியாதவங்களும் இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சுக்கலாங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த அரிசி நான் கழுவி வச்சுருக்கேன், நீங்களே பாருங்கள். இப்போ இந்த அரிசியை நம்ம குக்கரில் தாங்க சாப்பாடு செய்ய போகிறோம். அதுக்காக நீங்கள் எந்த குக்கரில் சாப்பாடு வைப்பீங்களோ அந்த குக்கரை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த குக்கருக்குள்ளே நான் பார்த்தேன்னா இந்த அரிசியை நம்ம கொட்டிக்கலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம அரிசியை குக்கருக்குள்ளே போட்டாச்சுங்க. அரிசி நீங்கள் போட்டு விட்ட பின்னாடி இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இத்தனை நம்ம குக்கரில் சாப்பாடு செய்யும் போது 1 டம்ளருக்கு 2 தண்ணி ஊற்றும் இல்லையா, இன்றைக்கி அளவேல நம்ம தண்ணி ஊற்ற போகிறோங்க. நான் 2 கப்பில் ஃபுல்லாக தண்ணி பிடிச்சி ஊற்றிக்கிட்டேன். இந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிட்ட பின்னாடி இது கூடவே நீங்கள் ஒரு கொஞ்சம் போல் உப்பு நீங்கள் சேர்த்துக்கோங்க. உப்பு நீங்கள் எதுக்காக சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டுக்காக மட்டும்தாங்க. நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம், அப்படிலாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. உப்பு நீங்கள் சேர்த்துட்டு பின்னாடி கை வச்சு நல்லா நீங்கள் கலக்கி விட்டுக்கோங்க. கலக்கி விட்ட பின்னாடி இந்த குக்கர் இருக்கு இல்லையா, இதோட மூடி நீங்கள் எடுத்துக்கோங்க. இதோட மூடியை நீங்கள் அந்த லப்பர் இருக்கு இல்லையா, லப்பரை நீங்கள் நல்லா நனைச்சிக்கோங்க. நல்லா நனைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம குக்கர் மூடியில் விசில் போடாமல் அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கணுங்க. கரெக்டாக நீங்கள் நான் விசில் போடுவோம் இல்லையா, அந்த இடத்துல நல்லா நீங்கள் ஊதி விட்டுக்கோங்க. நல்லா காற்று போதான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம லப்பர் மட்டும் போட்டு விட்ட பின்னாடி இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. விசில் இப்போ போடக்கூடாதுங்க, நான் சொல்லும்போது மட்டும் விசில் போட்டால் போதுங்க. இதை கொண்டு போய் நம்ம இப்படியே கேஸ் ஸ்டவ் மேலே வச்சுக்கலாங்க. அதுக்கு நீங்கள் எப்பவும் போல் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி பற்ற வச்ச பின்னாடி குக்கரை தூக்கி நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. குக்கரை தூக்கி நீங்கள் அப்படியே வச்சுட்டு கரெக்டாக நீங்கள் 4 நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். 4 நிமிஷம் கழிச்சு தாங்க நம்ம குக்கர் மூடி விசில் போடணுங்க. அந்த 4 நிமிஷம் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த குக்கர் மூடியில் மேலே நல்லா காற்று மாதிரி வருங்க. அந்த காற்று வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதுக்கப்புறம் குக்கர் விசில் போட்டால் போதுங்க. இப்போ பாருங்கள், 4 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. குக்கர் மேலே தண்ணி மேலே வருது பாருங்கள், நம்ம விசில் போடாதனால. இப்போ 4 நிமிஷம் கழிச்சு அந்த குக்கர் மூடியில் நீங்கள் அந்த விசில் நீங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரே 1 செகண்ட் போல் அந்த தீயை அதிக ஸ்பீடில் வச்சுட்டு உடனே நீங்கள் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் இதை ஓப்பன் பண்ணக்கூடாதுங்க. இந்த விசில் ஃபுல்லாகவே ஆறணுங்க. விசில் ஃபுல்லாக ஆறினதுக்கப்புறம் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் பார்த்தேன்னா விசில் ஃபுல்லாக ஆறிடுச்சு. இந்த குக்கர் மூடி நம்ம விசில் கலத்திட்டு அதுக்கப்புறம் குக்கர் மூடியை நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். அந்த சாப்பாடு நல்லா வெந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேங்க. கரெக்டாக நீங்கள் 4 நிமிஷம் கழித்து விசில் போட்டுட்டு விசில் ஆறினதுக்கப்புறம் நீங்கள் விசில் எடுத்தால் போதுங்க. இப்போ நான் கரண்டி வச்சு கலக்கிட்டு காமிக்கிறேன். லாஸ்ட்டில் எள்ளு தண்ணி இருக்கு இல்லையா, அதை நம்ம வடிச்சுக்க போகிறோங்க. வடிக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நீங்கள் இது வெந்துக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. சாப்பாடு நல்லா பூ போல் வெந்திருக்குங்க. இப்போ இந்த கரண்டி ஒரு ஓரம் வச்சுட்டு இந்த குக்கர் மூடி லப்பர் இருக்கு இல்லையா, அது நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த குக்கர் மூடி இதுக்குள்ளே நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மறுபடியுமே
நம்ம எப்படி ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணமோ அதே போல் நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இல்லையா, இனிமேல் வடிக்கிறதுக்கு கஷ்டமே பட வேண்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் குக்கரில் சாதம் வச்சுட்டு ஒரு கப்பில் நீங்கள் வச்சுக்கோங்க. கப்பை நீங்கள் வச்சுட்ட பின்னாடி அதுக்கப்புறம் குக்கர் மூடி நீங்கள் லாக் பண்ணிட்டு இது மேலே நீங்கள் சாய்ச்சி விட்டால் போதுங்க. அந்த குக்கர்லேருந்து தண்ணி ஃபுல்லாகவே அந்த பாத்திரத்துக்குள்ளே அப்படியே வந்துக்குங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப சுலபமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, 4 நிமிஷம் இருந்தால் போதுங்க, உங்கள் கேஸ் பில்லுமே மிச்சமாகும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக சாப்பாடு வைக்க தெரியாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பர் ரிசல்ட் கிடைக்குங்க. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கம்மா. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க தண்ணி ஃபுல்லாகவே வடிஞ்சிருச்சுங்க. இந்த குக்கரை நம்ம அப்படியே எடுத்துக்கலாங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம எப்பவும் போல் குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணியாச்சு. எவ்வளோ சுடாக ஆவி வருது பாருங்கள். வெறும் 4 நிமிஷம் தாங்க கேஸ்டோட இருந்துச்சு. ஆனால் இந்த அளவுக்கு சாப்பாடு வெந்து மேலே நல்லா ஆவியாக வருது பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பு இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். யாரும் சாப்பாடெலாம் ரெடி ஆகுதுன்னு நினைக்க வேண்டாம். கண்டிப்பாக 100% சொல்கிறேங்க, சாப்பாடு பூ போல் வெந்து வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம்.